கிரிக்கெட் உலகையே உலுக்கிய பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை உலகமே எதிர்பார்த்திருக்கும் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகாயுத்தம் இன்று இரவு 7 மணிக்கு. இந்த போட்டி இவ்வளவு சூடுபிடிக்க பிரதான காரணமே பங்களாதேஷ் அணிதான். இருந்தாலும் கூட ஐசிசி அந்த அணியை போட்டியிலிருந்து விலக்கி இருந்தது. பாகிஸ்தான் அணி இதில் தொடர்பட்டாமலே இருந்திருக்கலாம். இருந்தாலும் பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய ஒரு கயிறிழப்பை செய்து வரமாட்டோம் வருவோம் என்ற நிலையில் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எப்படியோ போட்டி நடக்கப் போகிறது. இனி போட்டியில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்பாடு எல்லாம் பூர்த்தியாக இருந்தாலும் காலநிலை என்ன சொல்ல போகிறது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சர்வதேச வானிலை அவதானிகள் சொல்லியிருக்கிற கருத்தின்படி 28 தொடக்கம் 29 பாகை செல்சியஸாக வெப்பநிலை காணப்படலாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவாகின்ற பொழுது இந்த வெப்பநிலை இன்னும் குறையக்கூடும், 26ஆக அமையலாம் என கூறப்படுகிறது. பனியினால் போட்டிக்கு எந்த பாதிப்பும் வராது என்றாலும் கூட மைதானத்தில் சற்று ஈரப்பதன் காணப்படும். இரவாகின்ற பொழுது பிட்ச் இன்னும் ஈரமாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காற்றினால் எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் மேகத்துடன் கூடிய ஒரு வானை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சர்வதேச வானியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வானமே எதிர்பார்த்திருக்கும் போட்டி இன்றைய நாளில் நடைபெற இருக்கிறது. 6 பிரேமதாச மைதானத்தில் இலக்கம் 5 அல்லது 6ஆம் இலக்க பிட்ச் வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக 180க்கும் அதிகமான ஓட்டு எண்ணிக்கையை பெறக்கூடியதாக இந்த போட்டி இருந்தால் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு இடம்பெறலாம். இருப்பினும் இரண்டாவதாக துடுப்படுத்த ஆடுகின்ற அணிக்கு தான் இந்த மைதானம் சாதகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர்களில் லெக் ஸ்பின்னுக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை T20 போட்டிகளில் மொத்தமாக 16 போட்டிகளில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதியிருக்கின்றன. 10 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 3 போட்டிகளில் மாத்திரமே பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. 6 பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே இந்த இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியில் அந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் இன்றைய போட்டியினை தீர்மானிக்கின்ற முக்கிய சக்தியாக நாணய சுழற்சி அமையவிருக்கிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெறும் அணிக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகம். இன்றைய போட்டியில் இந்திய அணி எந்த வகையான மாற்றங்களை செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற விடயத்தினை இப்பொழுது பார்க்கலாம். அபிஷேக் சர்மா தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டிருந்தது. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தவர். இருப்பினும் அண்மை காலங்களில் நேற்று அவர் பயிற்சி ஆட்டங்களில் பங்கு கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. சஞ்சு சாம்சனை விட அவர் இந்த போட்டிக்கு பொருத்தமானவராக இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சுழற்பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக குல்தீப் யாதவ் கொண்டு வரப்படலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. குல்தீப் யாதவ் போட்டிக்குள் வருவாராக இருந்தால் 4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை சரி கைப்பற்றுவார் என்ற யூகத்தின் அடிப்படையில் தான் அவரை இதில் தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பும்ராவுக்கு கட்டாயம் இன்றைய போட்டியில் வாய்ப்பு வழங்கினால் அது பிரகாசமாக இருக்கும். அதனை தான் சர்வதேச கிரிக்கெட் ஆய்வாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் அணி பெரும்பாலும் மாற்றங்கள் இல்லாத ஒரு அணியாக இந்த போட்டியில் உள்நுழையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உஸ்மான் தாரிக் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவருடைய பந்து வீச்சு சர்ச்சைக்குரியது என்ற விடயமும் சொல்லப்படுகிறது. இதனை பாகிஸ்தான் எப்படி யோசிக்கப் போகிறது? இதையும் ஒரு பிரச்சனையாக கொண்டால் போட்டிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று அந்த அணி யோசிக்கமாக இருந்தால் நஷீம் ஷாவிற்கு அணியில் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு கருத்தும் பொதுவாக நிலவுகிறது. அவருக்கான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தால் பார்க்கலாம். எவ்வாறாயினும் கூட இன்றைய நாளில் உஸ்மான் தாரிக் விளையாடுவதுதான் பாகிஸ்தானுக்கு சாதகமாக அமையும். எவ்வாறாயினும் 2 அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகளாக இருக்கின்றன. அண்மை கால போட்டிகள் ஃபோம்ஸ்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்திய அணிக்கு 70% வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பாகிஸ்தான் அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த அணியின் ஆரம்பம் சிறப்பாக அமைந்தால் இந்திய அணியை தோல்வியடைய செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சைட் ஷாக் ஃபர்ஹான் இன்றைய நாளில் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பாராக இருந்தாலே அது அந்த போட்டிக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும். அதனையும் ரசிகர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். போட்டி முடிவு எப்படி அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியினுடைய மொத்த வருமானமாக $1 பில்லியன் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து வகையிலும் விளம்பரதாரர்கள் அதுபோல காப்பிரைட் ஆகியவற்றை வைத்தும் இவ்வகையான ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. $1 பில்லியன் வருமானத்தை கொண்ட போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது. வெற்றி பெறுகின்ற அணிக்கு 4 பங்கு கிடைக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை கிரிக்கெட் சபையும் மிகச்சிறப்பாக இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் மத்தியில் இன்றைய தினம் கிரிக்கெட் மகாயுத்தம் நடைபெற இருக்கிறது.